சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெபத்துடன் இந்த ஜெபக்கூட்டத்தை ஆரம்பிப்போம். அன்புடைய சுவாமி, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. மறுபடியும் ஒரு விஷயம் எங்கள் மத்தியிலே பேச வருகிறீர். எங்கள் காதுகளையும் எங்கள் இருதயத்தையும் திறந்து வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கடின இருதயத்தை எடுத்து போடும், கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு ஒரு சதையான இருதயத்தை தருவேன் என்று வாக்கு கொடுத்த என் ஆண்டவராகிய இயேசு இந்த நாளை கூட எங்களோடும் எங்களை ஆசீர்வதியும், நீர் மகிமைப்படும், புதிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அன்பானவர்களே, செயல்முறையிலே நாம் கிறிஸ்துவர்களாக வாழ வேண்டும் என்று இந்த அலைபேசி பிரேயர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2-3 வருடங்கள் ஆகிவிட்டது. நீங்கள் எப்படியாக இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் மாற்றப்பட்டு வருகிறேன், மாற்றப்பட்டேன், மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறேன், இனியும் மாறுவேன் அவருடைய கிருபையாலே. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய இருதயத்தையும் அவர் கொடுத்தால் மட்டுமே அவர் என்னை ஏதாவது செய்ய முடியும். இல்லை என்றால் அவர் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவர் ஜென்டில்மேன். யாரையும் கஷ்டப்படுத்தி அவர் எனக்குள் வா என்று கூப்பிடுவது அல்ல. இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக ஒரு கண்ணியவானாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஆம் அன்பானவர்களே, இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவர்கள். அன்பானவர்களே, கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு வேடிக்கையான ஒரு தலைப்பாக இருக்கிறது. இருந்தாலும் செய்தியை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். பொன் என்றால் அது மின்னும். ரோல்டு கோல்டன் நீங்க விடுங்க, ஆக்சுவலா செகண்ட் குவாலிட்டிக்கு நீங்க போக வேண்டாம். பொன் என்றால் அது மின்னும், அது தன்மையுடையது. தேன் என்றால், நான் ஒரிஜினல் தான் பேசிட்டு இருக்கேன், டூப்ளிகேட் நான் பேசல. ஒரிஜினல் தேன் என்றால் அது கண்டிப்பாக இனிக்கும். உப்பு கண்டிப்பாக கசக்கும், பாவக்காயும் அப்படித்தான். மிளகாய் காரமுடைய தன்மையுடையது, சர்க்கரை இனிக்கும் தன்மையுடையது, மல்லிகைப்பூ மணக்கும் தன்மையுடையது. மேற்கொண்ட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்தன்மையை காட்டி தலை நிமிர்ந்து நிற்கிறது இந்த உலகத்தில். அன்பானவர்களே, அதெல்லாம் ஒரு நம்ம பயன்படுத்தும் பொருள்கள், அதுக்கு உயிர் இல்லை. மனிதன் மட்டும் ஏன் மனித தன்மையுடன் இருப்பதில்லை? அன்பானவர்களே, ஒரு சம்பவத்தை சொல்லி நான் செய்திக்குள்ளாக கடந்து செல்ல நான் ஆசைப்படுகிறேன். கடந்த மாதத்தில் ஒருவருக்கு நாங்கள் வேலை செய்தோம். அவர் இந்த சென்னை பக்கத்தில் உள்ள விழுப்புரம் பகுதியிலிருந்து ஒரு விவசாயி இந்த கொடிசியா என்ற ஹாலில் ஸ்டால் போடும்படியாகவும் அவருக்கு எல்லா விதமான உதவிகளையும், நாங்கள் ஸ்டால் நடத்துவதிலே 25 வருஷம் 10-20 வருஷம் முன்னோடிகளாக இருந்ததால் அவர்களுக்கு தேவையான மேன் பவர், அப்புறம் ஃபுட்டு நேரத்துக்கு, அப்புறம் அந்த டேபிள், இன்னும் பல வகையான உதவிகளை, அப்புறம் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸுக்காக ஒரு சில காரியங்களை நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்பாக இருந்து நான் ஜூன் ஆரம்பத்திலிருந்து நான் அதை மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்து ஒரு அப்பாசாமி காலேஜில் என்ற ஒரு கல்லூரியிலே 25 மாணவிகளை அந்த ஸ்டாலுக்கு நாங்கள் நியமித்தோம். நாங்கள் எதுவும் நட்புக்காகத்தான் இதை செய்தோம்.
நட்புக்காகத்தான் இதை செய்தோம் என்ற அடிப்படையிலே அவர் சிந்தித்திருந்தால் ஒரு தொகையை கொடுத்து எங்களை அவர் என்கரேஜ் பண்ணியிருக்கணும். ஏன்னா நாங்க சோசியல் சர்வீஸ் செய்வதற்கு வரவில்லை. அது ஒரு வேற பக்கம் கர்த்தருடைய ஊழியம் நடக்குது, அது வேற. ஆனா உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் இவ்வளவு பிக்ஸ் பண்ணல. நான் இவ்வளவு எஃபோர்ட் எடுத்து அதை செய்யும் பொழுது எனக்கு ஒரு குறைந்தது ஒரு 25,000 ரூபாயாவது அதுக்கு கிடைக்க வேண்டும். ஆனால் நான் எதிர்பார்த்தது ஒரு 15,000 இருந்தால் போதும். அவர்களும் கஷ்டப்பட்டு வெளியூர்லேருந்து வந்து ஸ்டால் போடுகிறாள் என்று சொல்லி எதிர்பார்த்தேன். ஒருவர் 2 பேர்த்துக்கு நான் உதவி செய்தேன். ஒருவர் 5,000 ரூபாயை கொடுத்து கண்ணியவானாக நடந்து கொண்டார். இன்னொருவர் எந்த பணமும் கொடுக்காமல் காலி செய்து போய்விட்டார். இவரை பிடிப்பதற்காக நான் விழுப்புரம் சென்றிருந்தேன். போன ஞாயிற்றுக்கிழமை காலையிலே சர்ச்சை முடிச்சுட்டு பஸ் ஏறி போறேன். போய் அங்க அவர் ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்தாரு. அங்க போய் உட்கார்ந்தா 4:30 மணிக்கு 5 மணிக்கு உட்கார்ந்தா அவர் பார்த்துட்டு போறாரு. ஒண்ணுமே பேசல. எனக்கும் ரொம்ப வேதனையாக இருந்தது. ஒரு 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு. 9 மணிக்கு 4:30 மணி நேரம் கழிச்சு, சார் இந்த பணத்தை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன் நானு அப்படின்னு சொல்றேன். அவர் சொன்னார், நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தான் வந்தீர்கள் என்று சொல்லி நான் நினைத்தேன் என்று சொல்லி, நான் அதுக்கு முன்னாடியே மெசேஜ் என்னுடைய மனைவி அவங்களிடத்துல பேசி எல்லாமே இது பண்ணியாச்சு. ஆனால் ஏமாற்றி சென்று விட்டார். அவர் சொல்றாரு, நான் ஏமாற்றவில்லை, கண்டிப்பாக தருகிறேன் என்று சொல்லி. ஆனால் நடந்தது என்ன? ஏமாற்றுவார். நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், சொல்வதொன்று நடப்பதொன்று. கர்த்தருடைய வார்த்தை சொல்வதொன்று. இது உதாரணத்துக்காக இதை சொல்லுகிறேன். மற்றபடி அவர் ஆண்டவரை அறியாதவர், அவர் அப்படித்தான் இருப்பார். கிறிஸ்துவனும் கூட கிறிஸ்துவ வார்த்தைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் பலதை கேட்டாலும் அந்த வாழ்க்கை முறையிலே எப்படி இருக்காங்க? வித்தியாசமான அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள் அன்பானவர்களே. இதை குறித்து தான் அடிக்கடி உங்களுக்கு பேசியிருக்கிறேன். இன்றும் அதைத்தான் பேச நான் இருக்கிறேன். கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவர்கள், ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுகிறார் பாருங்க. அப்பா இல்லாத பிள்ளைகள், ரொம்ப ஒரு வேதனைக்குரிய ஒன்று இல்லையா? யோசிச்சு பாருங்க. நான் உலக அப்பாக்களை நான் சொல்லவில்லை. அது ஒருத்தருக்கு இருக்கும், ஒருத்தருக்கு இருக்காது. அதை பற்றி நான் பெரிதாக எண்ணவில்லை. என் தந்தையை குறித்து நான் பேசுகிறேன், நமது தந்தையை குறித்து பேசுகிறேன் அன்பானவர்களே. கர்த்தருடைய வார்த்தை இல்லாத கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவர்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆனால் பிதாவின் தன்மையுடையவர், கிறிஸ்துவின் தன்மையுடையவர் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆமா, கிறிஸ்தவர்கள் தான் கிறிஸ்து இல்லாது வாழ்வதை நம்ம பார்க்கணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாகிறான். பழையவர்கள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இங்க பாத்தீங்கன்னா ஒரு கமா வருது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்படின்னு ஒரு கமா வருது பாருங்க. இந்த வசனத்தை நீங்கள் நன்றாக உற்று கவனித்து வாசிக்க வேண்டும், அதை சிந்திக்க வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாக கமா கொடுக்குது. அப்புறம் அதுக்கு பின்னால் என்ன சொல்லுது? புது சிருஷ்டியாய் இருக்கிறான். மறுபடியும் ஒரு பிறப்பு அவனுக்கு. முதல்ல இருக்கிற சுவாபங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எதுவுமே இல்லைங்க. எல்லாம் செத்து போச்சு, எல்லாம் புதிதாயின, பழையவைகள் ஒளிந்து போயின என்று சொல்லி சொல்லப்படுது. ஆங்கில வேதாகமும் செத்து போனதுன்னு சொல்லுது. ஆனால் இதுக்கு இன்றைக்கு மாறுபட்ட நிலையில் இருப்பதை என்னதான் நம்ம தச்சுக்கு போனாலும், எவ்வளவுதான் வார்த்தையை கேட்டாலும், எவ்வளவுதான் பிரசங்கத்தை கேட்டாலும், நாம் ஏன்
பழைய வாழ்க்கையை இன்னும் வாழ்ந்து வருகிறோம். காரணம் தான் என்ன? வேதாகமத்திலே தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் அப்படியாக இல்லை. ஏனென்றால் அவர்கள் புது சிருஷ்டியாக இருந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டியாக இந்த உலகத்தை வலம் வந்தார்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6 வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால், ஆண்டவரை அறியாதற்கு முன் ஆண்டவரை அறிந்த பின் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை பிரித்து நாம் செயல்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்று தவறி நமது வாயிலிருந்தோ, நமது எண்ணத்திலிருந்தோ, நமது சிந்தனையிலிருந்தோ, நமது பார்வையிலிருந்தோ அது வந்து விடுகிறது. ஆனால் உடனே உணர்த்தப்பட்டு அதற்காக நாம் மன்னிப்பு கேட்பது, மனம் திரும்புவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆம் அன்பானவர்களே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் வாழ்க்கையில் செயல்முறையில் கொண்டு வர வேண்டும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1லிருந்து நீங்க 6 வசனங்களை நீங்க படித்தா, சவுல் பவுலாக மாறிய சம்பவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆம், சவுல் என்பவன் யார்? ஆண்டவரை அறியாததுக்கு முன் ஒரு கொலைகாரன் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுவது. ஸ்தேவானை கொலை செய்கிறதுக்கு சவுலும் சம்மதித்திருந்தான். ஒரு தேவ மனிதனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அன்பானவர்களே, அப்போ ஆண்டவரை அறிந்த பின் எப்படியாக இருக்கிறான் அவன்? அநேகம் ஆயிரம் பேரை இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்காக வாழ வைத்து பரலோகத்துக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கொண்டு சென்றவன். இன்றும் அவருடைய வார்த்தைகள், பவுல் அப்போஸ்தலனுடைய வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகளாக இந்த வேதாகமத்தில் ஜொலிப்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த வசனங்களை படிக்கும் பொழுது அவன் பரலோகத்துக்கு பாத்திரவானாகிறான். இந்த வேதாகம வார்த்தைகள் அவர் எழுதிய அந்த புதிய ஏற்பாட்டில் அநேக நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறார். அந்த நிருபங்களின் பகுதிகளை படித்தாலே, மனம் திரும்பினாலே நாம் பரலோகத்துக்கு செல்லலாம். அதன்படி வாழ்ந்தால், வாழ்ந்துதான் அவர் எழுதுகிறார். அன்பானவர்களே, வாழ்ந்துதான் இந்த வேத புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. 2வது பார்க்கும்போது, இவன் சபைகளை துன்பப்படுத்தியவன். ஆண்டவரை அறிந்த பின்பாக சபைகளை உருவாக்கியவன். அநேக ஆயிரம் சபைகளை உருவாக்கியவன். 3வது, பிறரை பயமுறுத்தினான். ஆமா, ஒரு மிகவும் எப்படி சொல்றது, காட்டு மிராண்டியாக இருப்பான் என்று நான் யோசிக்கிறேன். அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. பிறரை பயமுறுத்துவது சாதாரண விஷயம், பயங்கரமான விஷயம். ஆனால் கர்த்தருடைய பயத்தில் வாழ்ந்தவன், ஆண்டவரை அறிந்த பின்பு. 4வது, சொந்த சித்தம் செய்தவன். அவன் என்ன நினைச்சானோ அதைத்தான் அவன் செய்தான். ஆனால் ஆண்டவரை அறிந்த பின்பு அவன் சித்தம் செய்யவில்லை, கர்த்தருடைய சித்தம் செய்தான். நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஆண்டவர்ல கேட்கட்டான். 5வது, முரட்டு குணம் உடையவன். ஆண்டவரை அறிந்த பின் சார்ந்த குணம் உடையவன். பக்திக்குரியவன். கமாலியல் அப்படிங்கிற வேதாகம பாடசாலையில வேதாகமத்தை கரைத்து குடித்தவன். ஆண்டவரை அறிந்த பின்பு பிராக்டிகல் மேனாக மாறினார். அன்பானவர்களே, நமது வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவை அறிவது. நம்ம பிறவிலேயே நமக்கு ஒருவேளை கிறிஸ்துவலாக பிறந்திருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்தோமா? அதுதான் முக்கியமான ஒன்று. அதான் வேத புத்தகம் புதிய ஏற்பாடு தெளிவாக நமக்கு போதிக்கிறது. அதுதான் யோவான் 3ஆம் அதிகாரத்துல நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவத்துல மிகப்பெரிய
வேத பண்டிதனாகிய நிக்கதோமும் ஆண்டவத்துல வரும் பொழுது, நீ மறுபடியும் பிறந்தாலுடைய தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது என்று சொல்லுகிறார். அவ்வளவு மிகப்பெரிய ஒரு பக்தனவன், வேத பண்டிதன், வேதாகமத்தை கரைத்து குடித்தவன். ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்க. ஆண்டவர் வந்து நேரடியாக பேசுகிறவர், மறைக்கவெல்லாம் மாட்டார். அவர் நேரடியாக பேசுகிறவர். நீ மறுபடியும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர முடியாது என்று சொல்லி தெளிவாக போதித்தார். ரைட். யோவான் 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவரை அறியாததுக்கு முன் இந்த சமாரியா ஸ்திரீ எப்படி இருந்தால், தன் சரீரத்தை விற்று சமுதாயத்தை கரைப்படுத்துவதாக இருந்தார். யோவான் 4ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. ஆண்டவரை அறிந்த பின்பு தன் பாவத்தை உணர்ந்து அதை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கியவளாக அங்கே வலம் வந்தாள் என்று சொல்லி வேதம் நமக்கு பதிவு செய்கிறது. அப்போ கிறிஸ்துவை அறியாததுக்கு முன் ஒரு மிகப்பெரிய ஒரு பாவியாக இருந்தாள், ஒரு பெரிய சமுதாயம் கெடுத்தவளாக இருந்தாள், தன் சரீரத்தை தீட்டுப்படுத்தவளாக இருந்தாள். ஆனால் ஆண்டவரை அறிந்த பின்போ பாவம் என்று உணர்ந்து அதை சரி செய்து மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கியவளாக வலம் வருகிறார். லூக்கா 19 நீங்க பாத்தீங்கன்னா, சகை அவன் ஒரு திருடன் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஆண்டவரை அறிந்த பின்பு திருடிய பணத்தை திருப்பி கொடுத்தான் அப்படின்னு வேதம் பதிவு செய்கிறது. உலகத்திலேயே பணக்காரனாக இருந்தான் ஆண்டவரை அறியாததுக்கு முன். ஆண்டவரை அறிந்த பின்பு ஏழைகளுக்கு கொடுப்பதில் பணக்காரனாக இருக்கிறான். பிசாசின் பிள்ளையாக இருந்தான், கர்த்தருடைய பிள்ளையாக மாறுகிறான். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஒரு புதிய சிருஷ்டை, ஒரு புதிய மனிதன், ஒரு புதிய எண்ணம். பழைய எண்ணமெல்லாம் வருங்க. எனக்கும் எப்போ இப்ப எண்ணமெல்லாம் வருதுங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் கனியற்ற அந்த கால கிரிகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஆம் அன்பானவர்களே, நம்ம எந்த சிந்தனை உடையவளாக இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் பிறந்தோம் என்று நாம் பிறந்திருக்கிறோம் என்று நாம் உறுதி செய்வோமானால் நமக்குரிய சிந்தனை எதுவாக இருக்கும்? அது கர்த்தருடைய சிந்தனையாக இருக்கும். இந்த வேத புத்தகத்தினுடைய சிந்தனையாக இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க நம்முடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நமது வாழ்க்கை முறைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நமது எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நமது நடக்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க அன்பாக. நான் அடிக்கடி யோசிப்பேன், என் வாழ்க்கை முறைகள் அன்று எப்படிப்பட்டதாக இருந்தது, இன்று எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் இயேசுவுக்காக வாழ்ந்தால் உலகத்திலே உண்மையாகவே நாம் பைத்தியக்காரர்கள் தான். அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கவலைப்படுவது ஒன்றே ஒன்று, கர்த்தரோடு சேர்ந்து இந்த உலகத்தில் வாழ்வதை. அதெல்லாம் அந்த ரகசியம் எல்லாம் நிறைய பேருக்கு புரியாது. கிறிஸ்துவை தொடர்ந்து சர்ச்சைக்கு போற ஒரு சிலருக்கே முடியாது. நான் ஒரு வேலையாக அந்த இம்மானுவேல் சர்ச்சுடைய ஆயரை பார்க்க சென்றேன். நான் எப்பொழுதும் ஒருத்தரை பார்க்க போனா என்னுடைய சாட்சியை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்வது ஒரு வழக்கமான ஒன்று. கிறிஸ்துவுக்குள் நான் எப்பொழுதும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி அதற்கு பின்பாக நான் எதற்காக சென்றிருக்கிறேன் என்பதை தெரியப்படுத்துவது வழக்கம். ஆமா, நான் அவரிடத்துல பேசும் பொழுது, நான் ஒரு காணாமல் போன குமாரன், கண்டுபிடிக்கப்பட்டேன் இயேசுவால். சகேயுடைய மெய் மனம் திரும்புதலை பெற்றுக்கொண்டேன். சமாரியாஸ்திரியுடைய ஊழியத்தை இந்த ஊரிலே செய்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் சொன்னேன். அப்ப கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு, ஒரு சபையாரால் புறக்கணிக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்னேன்.
அப்ப இந்த சபைங்களா அப்படின்னு மாதிரி கேட்டார். இல்லைங்க, அது வேற சபை அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, உங்களை நடத்துவதற்கு தந்தை இல்லை என்று சொன்னார். நான் சொன்னேன், மனிதனை தந்தையாக நான் வைத்து ரொம்ப காலம் ஆகிவிட்டது. கர்த்தரை நான் தந்தையாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆதலால் எனக்கு கவலை இல்லை. ஆம் அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நம்ம புதிய சிருஷ்டி. கிறிஸ்துவுக்குள் இருப்பதை போல் இருப்பது அது மிகப்பெரிய ஒரு பாவம். ஆமா, இதையும் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் இருப்பதை போல நடிப்பது கிறிஸ்துவின் தன்மையற்ற நிலை, கிறிஸ்து இல்லாத ஒரு கிறிஸ்துவம். இப்படித்தான் உலகத்துல இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நாம எப்படி இருக்கோம்? மாயமாலமான பக்தி அப்படின்னு சொல்லி வேதம் இதை சொல்லுகிறது. மாயமால வேடம், மாயமான பக்தி அப்படின்னு சொல்லி சங்கீதம் 78:35-36 என்ன சொல்லப்படுதுன்னா, தேவன் தங்கள் கண்மலை என்றும், நன்றாக நீங்கள் கவனியுங்கள், என் தேவன் என் கண்மலை அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. சர்ச்சில் மிகப்பெரிய அளவுல அறிக்கை பண்றாங்க. உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூறுகிறார்கள். நல்லது, நினைவு கூறுவது என்பது நல்லது. ஆனாலும் அப்படிங்கிற ஒரு அருமையான வார்த்தையை இங்கே பதிவு செய்திருக்கிறார். ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நீங்க, நான் ஒரு சர்க்குணம் காலனி என்ற ஒரு இடத்திலே ஒரு கொஞ்ச வருடம் இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்கள். ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் சொல்ல, மறுபடியும் பிறந்திருக்கிறேன். அந்த காலனியில நான் நானும் என் மனைவியும் ஒரு சிறு குழந்தையாக என் பிள்ளையும் நாங்கள் அந்த வாழ்க்கையை தொடங்கினோம். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த சர்க்குணம் காலனியில அதிகபட்சமாக கிறிஸ்தவர்கள். ஆமா, அவர்கள் எல்லோரும் அந்த வெண்மையுடைய தரித்து சர்ச்சைக்கு செல்லுவார்கள். ஞாயிற்றுக்கிழமை நன்றாக செல்வார்கள். திங்களிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமான பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க ஒவ்வொரு வீட்டுக்கார பக்கத்து வீட்டுக்கு தன்னை பிடிச்சுப்பாங்க. அருமையான நாள்ல நம்ம இப்படியாக இருக்கிறோம். நீங்க சர்ச்சில் பாருங்க, யாரையும் குறையே சொல்ல முடியாது. ஆமா, அதிகபட்ச இன்னைக்கு கொஞ்சம் குறைந்து கொண்டிருக்கிறது. அதை பத்தி நான் பேசணும். நான் யாரையும் குறையே சொல்ல முடியாது. அவ்வளவு உண்மை உள்ளவர்களாக, பக்தியுடையவர்களாக, வேதத்தை சுமந்து கொண்டு பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்தா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இதை போல ஒரு பக்தர்கள் சீடர்கள் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அங்கே உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அடுத்த நாள் இல்லைங்க, இதெல்லாம் மத்தியானம், அந்த மத்தியானத்திலிருந்து ஆரம்பிச்சா அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் அவங்க வாழ்க்கையை பார்த்தா ஒரு செல்ல பிராணியும் கூட பக்கத்தில் வராது. நான் வேதனையுடன் பேசுகிறேன் நண்பர்களே, எல்லாரும் அப்படியாக இல்லை, அதிகபட்சமான பேர். அதைத்தான் வேதம் இப்படி ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாகவே எழுதிப்பட்டது. தங்க நாவினால் என்ன பண்றாங்க? தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள்.
கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவர்கள். எசேக்கியேல் 33, 31, 32 இது இந்த வசனம் இன்னும் தெளிவாக நம்மை எச்சரிக்கிறது. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக ஜனங்கள் உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறது இல்லை. அடுத்த வசனம், இதோ நீ இனிய குரலும், நீ எஸ்பி பாலசுப்ரமணியம் மாதிரி பி சுசீலா மாதிரி பாடலாம். இதோ நீ இனிய குரலும் வீரவாத்தியம் வாசிப்பதில் சாமர்த்தியம் உடையவன், பாடும் இன்பமான பாட்டுக்கு சமமானவனாய் இருக்கிறாய். அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவைகளின்படி செய்யாமல் போகிறார்கள். எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு பாருங்க. அந்த குற்றச்சாட்டிலே நானும் உள்ளேன் என்றால் நான் சிந்திக்கிறேன். நான் அன்பானவர்களே, நீங்களும் சிந்தித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக. நம்ம பைபிள் படிக்கணுங்க, ஜெபம் பண்ணணுங்க, நம்ம கண்டிப்பா சர்ச்சுக்கு போகணுங்க, எல்லாம் போகணுங்க. ஆனா வாழ்க்கை நமக்கு சரியில்லைன்னா ஆண்டவர் மதிக்கவே மாட்டாருங்க. இன்றைக்கு நான் ஒரு சில ரீல்ஸ் பார்த்தேன். நான் இப்போ யூடியூப்ல பேசுறதுக்கு ஒரு சில விதமான காரியங்களை எடுப்பதற்காக திருப்புவதுண்டு. ரைட், ஒரு அழகான ஒரு காரியத்தை ஒரு சிறிய கதையாக அங்கே பதிவு செய்திருந்தார்கள். ஒரு போதகர் அந்த ஊரிலே நன்றாக ஒரு போதகர், சத்தியத்தின்படி வாழ்பவர். அவர் எந்த ஆலோசனையினாலும் அவரிடத்தில் அந்த ஊர் மக்கள், அங்க இருக்கிற எல்லாரும் கிறிஸ்தவர்கள், சர்ச்சைக்கு வரவங்க, அப்ப அவரிடத்துல போய் கேட்பாங்க. அவர் நல் ஆலோசனையை ஆண்டவத்திலிருந்து பெற்றுக்கொண்டு எல்லாத்துக்கும் சொல்லுவார். அதன்படி எல்லாரும் வாழ்வாங்க. ரொம்ப சந்தோஷமான அந்த கிராமமாக இருக்கு. ஒரு கட்டத்துல போதகர் ஒரு சிறிய தவறை செய்தார். அந்த தவறு பெரிய தவறாக மாறிவிட்டது. இவருக்கு எப்படி இருந்து தெரியுங்களா? சரியா சாப்பிட முடியல, சரியா தூங்க முடியல. இவர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு இமயமலை அப்படியே இவர் மேல அப்படியே உட்கார்ந்த மாதிரி அவருக்கு. ஆனா போதம் பண்ணிட்டே இருந்தார். அப்படி நண்பர் ஒரு நாள் வந்தார். அவரும் வேற ஊர்ல ஒரு போதகர். அப்ப இவர் ஏதோ ஒரு சிறைக்குள்ளாக சிறைப்பட்டிருப்பதை அவர் கண்டுபிடித்து விட்டார். ஒரு ஆவிக்குரிய மனிதனை நிதானிப்பான் கண்டிப்பா. என்னப்பா நீ சரியில்லையே, ஏதோ உன் வாழ்க்கை தவறு நடந்திருக்கிறது, ஏதோ நீ மறைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது விஷயத்தை அவரிடம் சொன்னார். அப்ப 2 பேரும் ஜெபிக்கலாம் என்று சொல்லி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி அவர் தன் பாவங்களை அடுக்கிட்டு மன்னிப்பு கேட்டார் ஆண்டவரிடத்துல. 2வது, அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே பிரசங்கம் செய்வதற்கு முன்பாக காரியங்களை தன் சபையாரிடத்தில் சரி செய்து மன்னிப்பு கேட்டார். பின்புதான் பிரசங்கம் செய்தார். அன்பானவர்களே, தர்மியான நாள்ல தவறுவது சகஜம் என்று சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு சூழ்நிலையில் தாவீதும் தவறியவன் தான். ஆனால் அதை அவர் அந்த தவறிய நிலையிலேயே அவர் இல்லை. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், தவறிய நிலையிலேயே அவர் இல்லை. என்ன பண்ணாரு? அடுத்த நிலைக்கு நான் வர வேண்டும், ஆண்டவரிடத்தில் சொல்லி அழுது மன்னிப்பு கேட்டு என்று சொல்லி அவர் முடிவு செய்து ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனாக மாறினார் என்று சொல்லி வேதம் பதிவு செய்கிறோம். அன்பானவர்களே, இந்த அருமையான நாள்ல நம்ம எப்படியாக இருக்கிறோம்?
கிறிஸ்து இல்லாத கிறிஸ்துவலாக இருக்கிறோமா, இல்லை கிறிஸ்துவ உடையவர்களாக இருக்கிறோமா? நமது எண்ணம், சிந்தனை, செயல், வாழ்க்கை முறைகள் எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு நாள் காலையும் நாம் நம்மை தற்பரிசோதனை செய்வதே இந்த கால ஜெபமாக இருக்க வேண்டும். ஆம் அன்பானது. ஏன்னா இரவு நம்ம டயர்ட் ஆயிடுவோம், ஒன்றெல்லாம் மறந்து இருக்கலாம். நான் காலையில ஃப்ரெஷ்ஷா இருப்போம், மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். நீங்க காலையில ஆண்டவரே, நேற்று நான் எந்த தவறை செய்தேன், உமக்கு பிரியமில்லாத செயல்கள், எண்ணங்கள் எனக்குள் இருந்ததா, இதை நீங்க சரி செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கை பியூட்டிஃபுல்லா இருக்கும். உங்களை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஆண்டவர் கவலைப்பட்டுக்குவார். நம்ம உழைக்கணும் இல்லைன்னு சொல்ல, அதற்கும் அவருடைய கிருபை தேவை. இன்றைக்கு நான் எக்ஸ்ட்ரா காலையில 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணவன் 4 மணிக்கு தான் வேலையெல்லாம் முடிச்சினான். என்னுடைய டிஷர்ட் எக்ஸ்ட்ரா ஒரு தடவை இல்லை 4 தடவை நனைந்து விட்டது. அவ்வளவு ஒரு மிகப்பெரிய கடின உழைப்பை நான் உழைத்தேன். கர்த்தருக்கு மகிமையாக இதை சொல்லுகிறேன் அன்பானவர்களே. தர்மியான நாள்ல எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஒரே ஒரு வசனம் சொல்லி நான் முடிக்கிறேன். தீத்து 1:16. அவர்கள் தேவனை அறிந்து இருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். கர்த்தர் நல்லவர், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன், நான் போதகர் என்று சொல்லி பலவிதமான காரியத்தை சொல்லுகிறார்கள். கிரியினாலோ, அதாவது செயல்களினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள். அவர்கள் அலுவலகத்தவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரையும் செய்ய அகாரமாக இருக்கிறார்கள். ஒன்று சொன்னார். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வாழ்கிறீர்களா? இல்லை, கிறிஸ்துவுக்கு வெளியே வாழ்கிறீர்களா? கிறிஸ்து இல்லாத வாழ்கிறீர்களா? வணக்கம் சொல்வாங்க. ஆண்டவர் மன்னிக்கிறார். தேவனால் கூடாத காரியம் முடிந்துள்ளது. இது உலகத்துக்கு மட்டுமில்லைங்க, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தான். உலகத்தில் இருக்கிற காரியங்களுக்காக நீங்கள் அபிரவேசம் நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க. நான் அதை சுற்றி சிந்திப்பதில்லை. எனக்கு தேவையான 3 நாள் நான் தந்து விடுகிறேன். நான் அதெல்லாம் கேட்க உலகத்துக்குரிய மேக்சிமம் 99% நான் கேட்கறதே இல்லை. நான் தேவைகளை சந்தியமானவரை உங்களுக்கு பிரியமான வாழ்க்கையை நான் வாழ்ந்து கற்றுறேன். உங்கள் சிந்தனைகள், உங்கள் எண்ணங்கள், உங்களுக்கு வாழ்க்கை நடைமுறைகள் என் வாழ்க்கையிலே பிரதிபலிக்கும் ஆண்டவரே. என்னை நீர் ஆறுதல் செய்யும் என்று சொல்லி நான் வெளியே போகும்போது முன்னாள் படிக்கு ஒரு சிறிய ஜபத்தை சென்றுதான் வெளியே சென்றேன். மன்னிப்பு கேளுங்கள், ஃப்ரீயாயும் அந்த போதகர் அந்த பாவத்தை அழிக்கிற பின்பாக ஆண்டவர்களும் ஆண்டவர்கள் மன்னிப்பு கேட்டோம்னா அவர் ஆணி ஃப்ரீ ஆயிடுச்சு. அந்த இமயமலை என்னாச்சு? சுக்குதான் உடைஞ்சிச்சு. அந்த சடையாளத்தை மன்னிப்பு கேட்டவங்க எல்லா பாவமும் நீங்கியது. ஃப்ரீ பேடா நீங்களாம் மிகப்பெரிய ஒரு சுதந்திரம் அடைந்த பறவைகளாக அது பறக்கும். நீங்கள் பறக்கலை நீங்கள் பார்த்தால் அது புரியும் போது அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். பல விதத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய அவசியமா இருக்கு. சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தருக்கு உரியவராக இதுவரை இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, இன்னும் இடரும் ஆண்டவர்கள் மனிதர்களுங்க உங்கள் வாழ்க்கை இலக்கியங்கள் கற்கற்படை நடத்துவதால் கண்களை இந்த நிலையான நாளுக்காக நன்றி. இருந்த ஒரு புதிய சிறுத்தை இல்லை என்றால் அது கற்றுப்படி இல்லாத வாழ்க்கை என்று சொல்லி ஆணித்தரமாக எங்களோட பேசுவேன். எங்கள் வாழ்க்கையை இன்னும் ஆராய்ந்து பார்த்து நாங்களே எங்களை அறுவை சிகிச்சை செய்வதாகும். அதுக்கு ஒரு கேள்வி தேவை என்பதை உணர்ந்து செயல்பட எங்களை உங்களுக்கு ஒப்புவிக்க, எங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு ஒப்புவிக்க எங்களுக்கு இருந்ததாக மாட்டோம்.
ஒரு சிலதை நாங்கள் கொடுத்து மறுக்கிறோம், மறைக்கிறோம். ஆண்டவரே எங்களை மன்னியும், இன்னும் ஒருவரை மன்னியும். ஆண்டவரே எங்களை எவ்வளவாக தெரிந்து கொண்டேன், அந்த தெரிந்து கொண்ட நோக்கம் நிறைவேறும்படியாக உதவி செய்யும். எங்கள் ஜெபத்திற்கு எல்லா தடைகளையும் விடுத்து போட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே அந்த ஆகாயத்து பறவைகளை போல சுதந்திரமாக வாழ கர்த்தர் எங்களை நடத்துவதால் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you.